2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாரல் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். ரொம்ப டெல்லியில் குளிரில் இருக்கீங்க. எக்ஸிட் போல்ஸில் பார்த்தோம், உங்களுடைய கருத்துக்களை கேட்டோம். நான் உங்களை உடனே மெசேஜ் பண்ணேன் எக்ஸிட் போல்ஸ் போகும்போதே எங்களுக்கு ஒரு நேரம் கொடுங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் குறித்து கேட்கணுன்ட்டு. டெல்லி பற்றி நான் கேட்டுட்டேன். ஆனாலும் டெல்லி எக்ஸிட் போல்ஸுக்கு நடுவில் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம், லோக்சபாவில் உங்களுக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதா சொல்கிறாங்களே, உண்மையா சார்? ரொம்ப சாணக்கிய நேயர்களுடன் அருண், ரங்கராஜ் பாண்டியனுடைய நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று முன்தினம் 4ஆம் தேதி சபாநாயகர் ஓம் பிர்லா அவனுடைய ஆணைக்கு இணங்க 30 சீனியர் ஆசிரியர்களுக்கும் நிருபர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் லாங் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் LDV என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். 40 வருடம் முடிந்த பிறகு எனக்கும் கொரோனா காலத்தில் தடைபட்டு போயிருந்தாலும் நீண்டதாக பணிபுரிந்த ஒரே ஒரு நிபர் தமிழகத்தை சார்ந்தவர் ராஜகோபால் என்ற ரீதியில் எனக்கு அந்த அட்டை கொடுக்கப்பட்டது. அதை நான் பட்டமாக கருதுகிறேன். சாணக்கிய நேயர்களுடைய வாழ்த்துக்களுடன், அருண் வாழ்த்துக்களுடன், ரங்கராஜ் பாண்டே வாழ்த்துக்களுடன் அதை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த மட்டற்ற மகிழ்ச்சியை தங்களுடைய நேயர்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மிக்க நன்றி. என்னை வளர்த்த என்னுடைய தகப்பனார் பத்திரிகை ஆசிரியர், சாணக்கியன் பத்திரிகை ஆசிரியர் ராமபத்ரன், தார்மீக ஹிந்துவுடைய பத்திரிகை ஆசிரியர் டூகா ஜெகநாதாச்சாரியனுடைய மரியாதைக்குரிய தாத்தா மற்றும் கீவா ஜெகநாதன், AN சிவராமன், கஸ்தூரி ரங்கன், பார்த்தசாரதி போன்ற தினமணி ஆசிரியர்களுடன் என்னை விரல் கொடுத்து நடத்தி அழைத்து கொண்டு போனார்கள். 1979 நான் தினமணியில் பணிபுரிந்தேன். மற்றற்ற மகிழ்ச்சி. குல்தீப் நாயர், அருண் ஷோரி, பிரபு சாவ்லா, NS பார்த்தசாரதி, NS ஜெகநாதன் போன்றவர்களிடம் நான் பழகி அவருடைய ஆணையின் பெற்று ஆசையை பெற்று நீண்ட பயணம். என்னுடைய ஏழ்மைக்கு தலை வணங்கி இப்பொழுது நான் ஏழ்மை கோட்டை விட மேலே வந்து விட்டேன். காரணம், பல ஆண்டுகளாக முயற்சி செய்து 6 ஸ்பெஷல் ஸ்கூப் ஸ்டோரி போட்டு என் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் நான் தான் கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2G ஸ்கேம், CWG ஸ்கேம் நானும் நவிகா குமாரும் சேர்ந்து அந்த முயற்சி எடுத்தோம் டைம்ஸ் நோவில். ஸோ ஆக மொத்தம் பத்திரிகை உலகில் எனக்கு இந்த மாபெரும் ஒரு பட்டத்தை வழங்கிய சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கும் காரணம், அவர் சொன்னார், நீங்க 40 வருஷம் பழகி இருக்கீங்க, 40 வருஷம் பழகினத்துக்கு இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் தங்களுக்கு பதில் சம்பாவனை செய்ய வேண்டும், பதில் மரியாதை செய்ய வேண்டும் என்று அழகான வார்த்தையை கூறினார். அதற்கு தலை வணங்கி என்னை பெற்றெடுத்த, என்னை வளர்த்த, எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். காரணம், சாணக்கியன் போன்ற ஒரு தொலைக்காட்சியில் வந்து பேசி தமிழகத்தில் டெல்லியில் நடப்பதை பிம்பமாக சொல்லியதில் பெருமை அடைகிறேன். தாங்கள் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்வேன். நன்றி ரமேஷ். கண்டிப்பா சார், உங்களுடைய சேவை இன்னும் தொடரட்டும். முக்கியமான விஷயத்துல நான் கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, சாணக்கியனுடைய பத்திரிகை அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல ராஜகோபால் மாதிரி பலர் வர வேண்டும், அருணும் வர வேண்டும், ரங்கராஜ் பாண்டியம் டெல்லியில் வந்து அது மாதிரியான பட்டத்தை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, வெற்றிவேல் வீரவேல் எல்லாம் வல்ல தென்னாடுடைய சிவனை போற்றி என்று பல வைணவ சைவ தலங்களிலும் கிராம தேவதை எல்லாம் வேண்டுகோள் விட்டு பத்திரிகை உலகம் வாழ வேண்டும், என்னை போன்ற பல தமிழர்கள் வந்து டெல்லியில் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. கண்டிப்பா டெல்லியில பல தமிழர்கள் வருவாங்கன்னு நம்புவோம். ஓகே, முக்கியமான விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். டெல்லியில இம்முறை ஆம் ஆத்மி அரசு
தப்பிக்குமா என்ற கேள்வி. எக்ஸிட் போல்ஸ் நீங்கள் உங்ககிட்ட நான் மெசேஜ் பண்ணும்போது எல்லா சேனல்ஸையும் பார்க்குறோம். எக்ஸிட் போல்ஸில் வரக்கூடிய நம்பரை பார்த்தா 27 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி பீடத்திற்கு திரும்புகிறது பாஜக. கடைசியாக சுஷ்மா ஸ்வராஜ் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வர்மா, சீனியர் வர்மா இருந்தார். அதே போல் இன்னும் சீனியர் லீடர்ஸ்லாம் எதிர்க்க பார்த்தோம். 93 to 98 வரைக்கும் வந்து பார்த்தோம். மதன்லால் குரானா ஒரு 5 வருஷம் 3 சிஎம் பார்த்தோம். அதையும் தவிர மரியாதைக்குரிய எல்கே அத்வானி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலராக இருந்தார். அதுவும் முதலமைச்சருக்கு ஈக்குவலான பொசிஷன் தான். வி.கே. மல்ஹோத்ரா இருந்தார், விஜயகுமார் மல்ஹோத்ரா. அந்த மாதிரியான ஒரு மரியாதைக்குரிய தலைவர்கள் முதலமைச்சர் ரீதியில் இருந்தாலும் 27 ஆண்டுகள் கழித்து, தாங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லுகிறேன். அதான் சார், 27 ஆண்டுகள் கழித்து மீண்டும் திரும்புகிறதா பாஜக ஆட்சி? மீண்டும் திரும்பி விட்டது என்ற ஒரு இருமாப்புடன் தான் சொல்லுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள். காரணம், அந்த ஆளுமை, நரேந்திர மோடியினுடைய ஒற்றுமை தலைமை, நரேந்திர மோடியினுடைய மகத்தான சாதனைகள், இதை அனைத்தும் 6-7 குறிப்புகள் மூலமாக சாணக்கிய நேயர்களுக்கு புதிய குறிப்புகளை நான் தர ஆசைப்படுகிறேன். மற்ற சேனல்களில் வராததை நான் ராஜகோபாலன் சொல்லுவேன் சாணக்கிய நேயர்களுக்கு. இதில் டெல்லி என்பது ஒரு மினி இந்தியா ரமேஷ். அந்த அந்த மினி இந்தியாவை எப்படி பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. மலையாளிகள், தெலுங்கு பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், ஒடியா பேசுபவர்கள், குஜராத்தி பேசுபவர்கள், மராட்டி பேசுபவர்கள், அதையும் தவிர நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருந்து வந்தவர்கள் அனைவரும் பல பல ஏரியாவில் இருக்கிறார்கள். அருண், டெல்லியில அது ஒரு மினி இந்தியா என்று கூப்பிட முடியும், அழைக்க முடியும். பீகாரில் இருந்தும் உத்தரப்பிரதேசத்திலும் இருப்பவர்களை பூர்வாஞ்சலி, உத்தராஞ்சலி என்றெல்லாம் கூறுவார்கள். அதுல டாமினேஷன் வந்து பஞ்சாபிஸ். பஞ்சாபிஸ்ல கூட லாகூர்ல இருந்தும், ராவல்பிண்டியிலிருந்தும், குஜரன்வாலாவிலிருந்தும் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து 1947 வந்த அகதிகளுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறை கழித்து அந்த பஞ்சாபி டாமினேஷன் இருப்பாங்க. ரெஃப்யூஜா வந்தாங்களே பாகிஸ்தான்ல இருந்து, அவங்கதான் முக்கியம். அவங்களதான் பாஜக நம்பி இருந்தது இத்தனை நாள். இப்போ அந்த ஆளுமை, நரேந்திர மோடியினுடைய பிரதமராக 10 வருடம் இருந்ததனுடைய நன்மை, நரேந்திர மோடி கொடுத்த பல 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 உதவிகள், வீட்டுக்கு வீடு நல் ஜல்சே நல் சார், அப்புறமா வந்து நல் ஜல், அதையும் தவிர வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு விடுதி, லேபரட்டரி, அதாவது கழிவிடம், இதெல்லாம் கட்டி கொடுத்தார். பலனாளிகள், பெனிஃபிஷியரிஸ் அதிகம். அது தவிர எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆர்மையின் ஆவலின் காரணமாக நான் சொல்லக்கூடும், அரவிந்த் கெஜ்ரிவால் கோபம் இருக்கிறது அனைத்து இந்திய மக்களுக்கும். காரணம், அவர் ஊழல் செய்தார். தன்னைத்தானே சாதாரண கார்ல போக வேண்டியவர் மஃப்லர் போட்டுன்னு வந்தார். இப்ப பாருங்க, மில்லியனர் ஆயிட்டார். மஃப்லர் டு மில்லியனர்னு ஒரு கட்டுரை வந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அதை தமிழில் தமிழாக்கம் செய்து சாணக்கிய நேயர்களுக்கு தாங்கள் கொடுக்க வேண்டும் ரமேஷ். சோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் இத்தனை காரணங்களை வைத்து பார்த்தால் காங்கிரஸ் வலிவிழைந்து, நரைந்து, மடிந்து மடிந்து செத்து போச்சு. செகண்ட், ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நேரடி போட்டி, ஐபால் டு ஐபால், ரொம்ப நெக் டு நெக்கா இருக்குது, நெக் டு நெக்கா இருக்கு. ஆனால் நரேந்திர மோடி நிர்மலா சீதாராமன் மூலமாக 12 லட்சம் ரூபாய்க்கு வரி இல்லை என்று சொன்னாரே, அதை தவிர 8th ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்தார்களே, அதையும் தவிர நரேந்திர மோடிக்கு நான் ஒரு மினி இந்தியா என்று சொன்னேனே, அதை விட ஒரு படி மேலாக போய் சாணக்கிய நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், மத்திய மாநில அரசாங்க ஊழியர்கள் 1/3 இருக்காங்க. உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்தப்பட்டு தமிழக அரசு அலுவலர்கள் கூட டெல்லியில் இருக்கிறார்கள். எப்படின்னு நான் சொல்றேன், கேரளா அரசு, ஆக மொத்தம் மத்திய அரசு, மாநில அரசுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்ந்து 8th ஃபைனான்ஸ் கமிஷனை நரேந்திர மோடி கொடுத்து விட்டார். 12 லட்சம் வரி சலுகை கொடுத்து விட்டார். இதுலதான் ஒரு பம்ப் வந்ததுங்க, ஒரு தூக்கி கொடுத்தது பாஜகவிற்கு. அதுதான் காரணம் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. அருண், தாங்கள் கேள்வி கேட்டால் சொல்லுவேன். காரணம், தமிழகத்தில்
தமிழகத்தினுடைய விருந்தினர் விடுதி என்று சொல்லக்கூடிய சாணக்கியாபுரியில் இருக்கக்கூடிய 3 தமிழக கெஸ்ட் ஹவுசஸ், அதில் பணிபுரியக்கூடிய 400-500 தமிழ் அரசினுடைய ஊழியர்கள், அவர்களும் இதில் சம்பந்தப்படுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு டிஏடிஏ வந்து அதையும் யோசித்தார் நரேந்திர மோடி. அந்த மாதிரி மாநில அரசு 30 மாநில அரசினுடைய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. டெல்லி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மினி இந்தியா பிளஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதுதான் முக்கியம். அதைத்தான் நரேந்திர மோடி புரிந்து கொண்டு ஒரு புதிதாக சோசியல் இன்ஜினியரிங் தருவதை தவிர இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நடுவில் ஒரு பூந்து விளையாடினார் பாருங்க, அது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதனாலதான் லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டாக்ஸ் ஷாப்போ இல்ல அது போன்ற அறிவிப்புகளோ 8th பே கமிஷன் போன்ற லாஸ்ட் மினிட் பேட்ச் அப் ஒர்க்ஸும் ஒர்க் ஆயிருக்குன்றீங்க. பட் இருந்தாலும் கெஜ்ரிவால் போன்ற ஒரு முகத்தை காட்டக்கூடிய ஆம் ஆத்மியை வீழ்த்தி முகம் இல்லாமல் ஒரு சிஎம் கேண்டிடேட் இல்லாமல் தேர்தலை சந்திக்கூடிய பாஜக சோபிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பர்சன் ட்ரிவன், இண்டிவிஜுவல் ட்ரிவன் பாலிடிக்ஸ் தானே இந்தியாவில் இருக்கு. இன்னும் அப்படி ஒன்றும் கிடையாது. நரேந்திர மோடியினுடைய ஆட்சி, நரேந்திர மோடியினுடைய ஆளுமை, நரேந்திர மோடியினுடைய சக்தி, நரேந்திர மோடியுடைய பெருமை, நரேந்திர மோடியினுடைய முயற்சிகள், இதுதான் முக்கியம். வேற ஒண்ணுமே கிடையாது. இன்று இந்தியா அரசியலை டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவுகள் மூலமாக பார்த்தால் இந்தியாவில் 2 கட்சிகளாக ஆகிவிட்டது, காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. காங்கிரஸ் அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப பிஜேபி ஒன்றுதான் இருக்கிறது. மாநில கட்சிகளையும் நரேந்திர மோடி அழித்தார் மிக மிக திறமையாக. காரணம், இப்ப பாருங்க, நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது நேற்று முன்தினம் மிக மிக அருமையான ஒரு கருத்தை சொன்னார். நான் ஒரு சவால் விடுகிறேன் என்று நரேந்திர மோடி சொன்னார். அந்த சவால் என்ன என்று கேட்டால், ஒரு தலித் குடும்பத்தில் இருந்தோ அல்லது ஒரு ஷெட்யூல் காஸ்ட் குடும்பத்தில் இருந்தோ, ஷெட்யூல் ட்ரைப் குடும்பத்தில் இருந்தோ தாய், மகன், மகள், ஒரு குடும்பத்திலிருந்து 3 எம்பிக்கள் எங்க வந்திருக்கு காமிங்க. அதுல ஓபிசின்னு சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய ராகுல் காந்திக்கு மாட்டி விட்டார். அதனால காங்கிரஸ் வாயடைத்து விட்டது. இப்ப பாருங்க, சோனியா காந்தி சோரேஸோட சம்பந்தம் இருக்குன்னு ராஜ்யசபாவில் ரவிசங்கர் பிரசாத்தும் நட்டாவும் பேசிய பிறகு சோனியா காந்தி மூக்கு உடையப்பட்டது அரசியல் ரீதியாக. இந்த மாதிரி லோக்சபாவில் இது மாதிரி அட்டாக் பண்ணார் பாருங்க. One family has got 3 MPs. ஆனால் அதுதான் என்னோட அடுத்த கேள்வியாகவுமே இருக்கு. இந்த இந்த டெல்லி எலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதோடைய நீட்சியா பார்க்க வேண்டியது, அதோட தேர்தல் கேம்பெயின் ஓய்ந்த போதும் கூட பிரதமருடைய லோக்சபா உரை, அதுவுமே ஒரு இந்த வாரத்துடைய ரொம்ப ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்ட், ஒரு ஹெட்லைனரா இருந்திருக்கு. பிரதமருடைய உரை, நீங்க 40 வருட பத்திரிகை பணிக்காக பேட்ச் வாங்கின இந்த வாரத்துல நான் கேட்கறேன், மீண்டும் ஒரு முறை பாஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு டிஸ்டிங்விஷ்ட் வெட்டரன் ஜேர்னலிஸ்டா, பிரதமருடைய இந்த வருட உரை, இந்த ஆண்டு பட்ஜெட் உரையில இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமருடைய 24/7 அரசியல்வாதியாகத்தான் நான் பார்க்கிறேன் நரேந்திர மோடியை. கடந்த 50 வருடங்களாக நரேந்திர மோடியுடைய பயணம், 15 வருடம் RSS, 15 வருடம் பிஜேபி என்றெல்லாம் இருந்தாலும் குறைந்தது 25 வருடமாக பதவியில் இருக்கிறார். ஏறத்தாழ 13 வருடம் முதலமைச்சர், 11 வருடம் பிரதம அமைச்சர் என்றால் ரவுண்ட் அபவுட் 25 இயர்ஸ் வந்துடுச்சு. அதுல அவருக்கு நான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க வேண்டும், சல்யூட் அடிக்க வேண்டும் என்று எழுந்து நின்று மரியாதை கொடுத்தால்தான் அவருக்கு அது சரியாகும். காரணம், அவருடைய ரத்தத்தில் ஒவ்வொரு அணுவும் அரசியல் பேசும். நரேந்திர மோடி என்றாலே பாருங்க, இந்த ஸ்பீச் தயார் பண்றதுக்கு he spent 2 nights. அவரே பாயிண்ட்ஸ் எழுதுவார். எழுதிட்டு எப்படி ரங்கராஜ் பாண்டேக்கு அருண் இருக்கிறாரோ ஒற்றுமையாக, உதவியாளராக, இந்த சாணக்கியன் ஒரு டெலிவிஷனுக்கு உறுதுணையாக, தூணாக, அது மாதிரி நரேந்திர மோடிக்கு 40 ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள், உதவியாளர்கள் இருக்கிறார்கள், 40 ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல. அதுல ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாருன்னா அதை துருவி எடுக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அவருக்கு. இவருடைய அரசியல் செய்தியாக பாருங்க, யாருக்குமே மனசுல வராத இவர் சொல்லிட்டாரு பாருங்க, ஒரு தலித் குடும்பத்திலிருந்து 3 பேர் யாராவது வந்திருக்காங்களான்ட்டு. இது ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஷாட்.
இது டெல்லி எலெக்ஷன் உபயோகப்படும். ஆனால் 2026 தமிழக எலெக்ஷனுக்கு வந்தார்னா இதே ஃபார்முலாவை அவர் அடாப்ட் பண்ண போறாரு. ஒரு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் 7 எம்பிக்கள் எப்படி வந்தார்கள், 3 எம்எல்ஏக்கள், மொத்தம் 7 பார்லிமெண்டேரியன்ஸ் எப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து. அதே மாதிரி ஓமர் அப்துல்லா, அதே மாதிரி அகிலேஷ் யாதவ், அதே மாதிரி உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ், அதே மாதிரி இங்க லாலு பிரசாத் யாதவ் என்று சொல்லி இந்தியாவில் மாநில கட்சிகள் எல்லாம் சிதைத்து 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 விட்டதுதான் நரேந்திர மோடியுடைய பெருமை என்று நான் நினைக்கிறேன். அது கேஜ்ரிவாலிடமிருந்து ஆரம்பித்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். பிள்ளையார் சொல்லி கேஜ்ரிவால் போட்டு விட்டாரு, கேஜ்ரிவாலை துவம்சம் பண்ணிட்டாரு நரேந்திர மோடி. ஓகே, இந்த விஷயத்துல கெஜ்ரிவால் அவரை வந்து டன் அண்ட் டஸ்டட்ன்ற மாதிரி பிஜேபி டீல் பண்றது அப்படின்ற மாதிரினா, இதுல காங்கிரஸும் கூட பாஜகவுடன் சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். அவரை முதல்ல நம்ம இது பண்ணா நம்ம நாளை நம்ம சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற லெவல்ல காங்கிரஸும் கூட ஆம் ஆத்மிக்கு எதிராக ஒரு தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்தா சொல்றாங்க. உண்மையா? தப்பு தப்பு. அந்த மாதிரிலாம் அரசியல் எது ஒண்ணா நடக்கலாம். 26 வருஷம் கழிச்சு பிஜேபி சென்ட்ரல் பார்லிமெண்ட் டெல்லிக்கு ஆட்சிக்கு வருகிறது. அதை தவிர ஏங்க அவ்வளவு தூரம் சொல்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். அவருடைய தலைமை எப்படி என்று கேட்டால், டிடிவி தினகரன் திமுகவை டெபாசிட் எடுக்க வச்சார் ஆர்கே நகர் எலெக்ஷன்ல. 2 மாதத்தில் தமிழக ஆட்சியை பிடிக்கவில்லையா மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம்? அதற்கும் பாராட்டுதல் மு.க. ஸ்டாலினுக்கு. காரணம் ஆளுமை இருந்தது, ஆட்சி முறை இருந்தது. அப்புறம் தனி அது டிவியேட் ஆயிட்டாங்க, அதை விட்டுருங்க. ஆக மொத்தம் எந்த அரசியல் கட்சியும் யூ கான் ரைட் இட் ஆஃப், அது சொல்ல வரேன் நான். அதனால காங்கிரஸ் நெவர் ஹெல்ப் பிஜேபி டு வின் தி எலெக்ஷன். ஆம் ஆத்மி பார்ட்டியோட சேர்ந்து அதுக்கெல்லாம் காங்கிரஸ் சேர்த்து போய் எடுத்துங்க. அதை பத்தி எங்க பேசுறீங்க? ஓகே, இந்த விஷயத்துல நான் அடுத்து கேட்கணும்னு நினைக்கிறது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். திருப்பரங்குன்றம் அப்படின்ற வார்த்தை வந்து அதிக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக லாஸ்ட் 2 நாள்ல இருந்திருக்கு. முருகனுடைய முக்கிய ஸ்தலம், முதல் படை வீடு. அப்படி இருக்க அங்க இருக்கக்கூடிய சிகந்தர் தர்கா, அது வைத்து இப்போ ஒரு சர்ச்சை வெடித்திருக்கிறது. சிகந்தர் மலையா ஸ்ரீகந்தர் மலையா என ஒரு விவாதம் எழக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆடி எடுத்துட்டு போய் கெடா வெட்டி நாங்கள் இது பண்ணணும், இது போடணும் அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் சிலர் முயற்சிப்பதாகவும், இது நாள் வரை தர்கா இருந்தது, ஆனால் ஒரு முறை கூட அங்கே வந்து நம்ம பலியிடுதல் நடந்ததில்லை. அப்படி இருக்க ஏன் இப்போ திடீர்னு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எழுப்ப இப்போ ஹிந்து இயக்கங்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றன. இந்து முன்னணி சமீபத்தில் ரொம்ப போராடி கடைசி மினிட்ல வாங்கின ஜட்ஜ்மெண்ட் வைத்து கடைசி ஒரு மணி நேரத்திற்குள் திரட்ட கூட்டம், 1 மணி நேரத்திற்குள் இப்பேற்பட்ட கூட்டம் திரட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு திருப்பரங்குன்றம் இல்லைனா கூட வெளியில் நடத்தப்பட்ட கூட்டம், அங்கேயுமே கூட அப்பேற்பட்ட கூட்டம் திரண்டது பலரையும் வியக்க வைத்திருக்கிறது. திமுக அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி அப்படின்னு, இது வந்து திமுகவிற்கு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அப்படின்னு திரு சேகர் பாபு அவர்கள் விமர்சித்திருக்கிறார். இப்படியே நீங்க சீன் போட்டே போனீங்கன்னா நாங்கள் உங்களை அடக்காம விட மாட்டோம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். 26 இதற்கு முடிவு கட்டப்படும் அப்படின்னு திரு ஹெச் ராஜா சொல்லியிருக்கிறார். மேலிடம் இதை எப்படி பார்க்கிறது? பாஜகவுடைய மேலிடம் மிக மிக குஷியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 100 வருடங்களாக 400 வருடங்களாக இருந்த ராமர் கோவில் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்து பட்டதோ, அதே மாதிரி 1923 இருந்து 100 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அண்ணாமலை விளக்கினார், ராஜா விளக்கினார், மற்ற இந்து முன்னணி மக்கள்கள் விளக்கினார்கள். அதில் அமித்ஷாவிற்கு ஆளுநர் RN ரவி கூட கடிதம் எழுதியிருப்பதாகவும், அண்ணாமலையும் எச் ராஜாவும் கடிதம் எழுதியிருப்பதாகவும், எச் ராஜா பிரதமரிடம் தூதுவர் மூலமாக விஷயத்தை சொன்னதாகவும், தூதுவர் என்றால் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சில கான்டாக்ட்ஸ் இருக்கும், அவங்க மூலமா சொன்னதாக நான் கேள்விப்படுகிறேன். இதன் மூலமாக மத்திய பாஜக மிகவும் குஷியாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஹிந்துத்வா வர்சஸ் திராவிடம், மு.க. ஸ்டாலின் வர்சஸ் நரேந்திர மோடி என்று தான் 2024 பிம்பம் இருக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். திருப்பரங்குன்றம் அதற்கு ஏடாக they are happy with the reports of ஒரு பிஜேபி and ஹிந்து இயக்கங்களுடைய அந்த எழுச்சிகளை they are happy. More than the reports, they are very happy that public sentiments are with Hindutva. Yes. Common man react பண்றாங்க இந்த முறை. இதற்கு இணங்க தமிழக ஊடகங்களும் சரி, தமிழக சமூக வலைதளங்களும் சரி ஒதுக்கி இருந்தாலும், 3ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் ஒரு முருகன் கோவிலை திறந்து வைத்தார். ஆமா.
அதனுடைய ஒரு வீடியோவை தங்களுக்கும் நான் அனுப்பி வைத்தேன். ஆரம்பத்தில் வெற்றிவேல் வீரவேல் முருகரா அரோகரா என்று தமிழில் அவர் பிரார்த்தனை செய்தார் நரேந்திர மோடி. அந்த வீடியோவில் இதில் போட்டு காண்பிக்க வேண்டும் தாங்கள். அதுவும் திருப்பரங்குன்றத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதைத்தான் நான் நினைக்க சிக்னிபிகண்ட். அதைத்தான் நான் நிலைவாட்ட சாணக்கிய நேயர்களுக்கு உணர ஆசைப்படுகிறேன். காரணம், பாஜக என்றால் முருகன் கோவில், அதை பயந்து கொண்டுதானே இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவா பெடலிங் இருக்குன்னுட்டு திமுக கூட முருகன் மகாநாடு நடத்தினாங்க. அந்த முருகன் மாநாடு நடத்தக்கூடிய திமுகவிற்கு ஒரு நவாஸ் கனி என்ற ஒரு முஸ்லிம் எம்பி மிக மிக சோதனை காலத்தில் தள்ளிவிட்டார். திமுகவை இக்கட்டான நிலைமையில் தர்ம சங்கட நிலைமையில் காண்டி விட்டு விட்டார். ஆடு வெட்டுவது மாடு வெட்டுவது என்று இந்துக்களுக்கு விரோதமான போக்கை கடைபிடித்து முஸ்லிம் இந்து சண்டையை உண்டாக்கி விட்டது அந்த நவாஸ் கனி தான். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாள் அதுவே பலிகடாவானாலும் ஆகலாம் 2026. காரணம், அண்ணாமலையுடைய வீர பேச்சை நான் கேட்டேன். இரும்பு கரம் தானே, நான் எங்களுக்கு தெரியும் எப்படி கரம் பண்ணணும்னு. அதற்கு கண்டிப்பாக மத்திய பாஜக உறுதுணையாக இருக்கும். இருந்தாலும் டெல்லி லீக்ஸ் இப்பதான் வந்திருக்கு. இப்பதான் டெல்லி லீக்ஸ் வருது. இப்போ நேற்று 5ஆம் தேதி புதன்கிழமை பிப்ரவரி மாதம் நட்டாவிடம் 3 தமிழக டெல்லி பிரச்சாரத்திற்காக வந்த பாஜக தலைவர்கள் சந்தித்தார்கள். பிரபலமானவர்கள், பெயர் சொல்ல விரும்பவில்லை நான். அந்த 3 பேசிய பிறகு நான் நட்டா அவர்களை சந்தித்தேன். அவருடைய பேச்சுவார்த்தையில் மூலமாக நான் கண்டுபிடித்தது ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் ஒரு ஸ்கூப் என்ன, டெல்லி லீக்ஸ் என்னன்னு கேட்டால், மத்திய பாஜக தலைமை நட்டா அவர்கள் நரேந்திர மோடியுடன் பேசிய பிறகு, அமித்ஷாவுடன் பேசிய பிறகு ஒரு உயர்மட்ட குழுவை கட்சி ரீதியாக திருப்பரங்குன்றத்திற்கு அனுப்ப இருக்கிறார்கள் என்பதுதான் பிரேக்கிங் நியூஸ். அப்படி வந்து சமீபத்தில் நடந்த இந்த லாவண்யா இஷ்யூ உட்பட பல விஷயங்களுக்கு நேரடியாக மத்திய ஹை லெவல் கமிட்டியை அனுப்பியிருந்தாங்க, மத்திய தலைமையை அனுப்பியிருந்த தேசிய தலைமை. அது போல வந்து இம்முறையும் அனுப்ப இருக்கிறார்கள். அதாவது டைரக்டா தேசிய தலைமை ஆக்ஷனில் இறங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? தாராளமா புரிஞ்சுக்கிறோம். அது 4 குழு இருக்கும். 2 மகிழர்கள், 2 அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் டெலிகேஷன் இருக்கு. அதுக்கான காம்போசிஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. இன்னும் ஒரு நாட்களே அது வெளியாகிவிடும். அதற்கான ஒரு அரசியல் ரீதியாக 2026 முதல் கொண்டு அண்ணாமலையினுடைய ஆலோசனை பற்றி கூடல் சேர்த்து கொண்டு, எச் ராஜாவுடைய ஆலோசனை சேர்த்து கொண்டு, RN ரவியினுடைய கடிதங்கள் வந்து அதையெல்லாம் ஒன்றாக வைத்து திரைத்து பார்த்து ஒரு ரசமாக ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டாக அமித்ஷாவிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சரி, மத்திய உளவுத்துறை அமைச்சகம் கொடுத்தது நேற்று. அதுதான் டெல்லி ஸ்கூப் 2, டெல்லி லீக்ஸ் 2. ஸோ திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மேலும் பல சரவடி பார்க்கலாம் ஒன்லைனர். கண்டிப்பாக 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 கூடிய விரைவில். இது திருப்பரங்குன்றம் பிளஸ் ஆகுமே தவிர மைனஸ் ஆகாது எப்பவுமே. திருப்பரங்குன்றம் திருப்புமுனை, திருப்பரங்குன்றம் பிளஸ் பிளஸ் PLUS பிளஸ், திருப்பரங்குன்றம் திருப்புமுனை. இது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பலத்த பூகம்பத்தை கொடுக்கும், இடியை கொடுக்கும், மின்னலை கொடுக்கும், மேகத்தை கொடுக்கும். திமுகவிடனுடைய திராவிட முன் என்பது காரணம் பாருங்க, ஒரு ஈரோடும் திருப்பரங்குன்றமும் ஒரு தமிழக அரசியலை மாற்றி விட்டது பாருங்க. ஒரு திருப்பரங்குன்றம் எப்படி இந்துத்துவாவை நிலைநிறுத்தியதோ அதே ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல திராவிடம் என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய அடிவேரை ஆட்டி வைத்தது, கசக்கி விட்டுட்டார் சீமான். ஈவி ராமசாமி நாயக்கரை பெயரை சொல்லி தமிழ் மண்ணில் ஈவி ராமசாமியை மண்ணு என்று சொன்னாரே, அது மாதிரியான ஒரு வயலண்ட் ஸ்பீச் ஐ நெவர் ஹர்ட். சல்யூட் டு சீமான். இது 2 ஒண்ணு பற்றி பார்த்தீங்கன்னா இந்துத்துவா உள்ள வந்துடுச்சுங்களே. அண்ணாமலை தான் இதற்கு வித்து விட்டார் என்றாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வாசல்ல ஈவி ராமசாமி நாயக்கரை எடுத்து பின்னாடி வைப்போன்னு சொன்னார். யாவருக்கும் திமுக ஆட்சி அகற்றி திமுக அதிமுக ஆட்சியெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முதல் காரியமாக செய்வேன் என்று அதிலிருந்து தான் ஆரம்பித்தது. அடுத்ததாக சீமான் சொன்னாரே, கலைஞருடைய பேனாவை மெரினாவில் வைப்பேன் என்று. மு க ஸ்டாலின் சொல்ல ஏன் வைக்கல, வைக்கலீங்க, 4 வருஷம் ஆச்சு.
தினம் முரசொலியை காத்தால பிரிண்ட் பண்ணோடனே அவர் படிக்கிறான்னு கொண்டு வைக்கிறாங்களே தவிர பேனா வைக்கவே இல்லையே. சீமான்ட்டு பயந்தாங்கல்ல, இப்ப ஈரோடு இதுக்கு முன்னாடி பயப்படுறாங்கல்ல, அதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இதை வைத்துத்தான் திமுகவுடைய தோழமை கட்சிகள் கூட திமுக வந்து விளங்குகிறது. சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் 2014, 19, 24 மத்திய பாஜகவினுடைய நாடாளுமன்ற தேர்தலுடைய யுக்தி என்ன என்று கேட்டால் ஹிந்துத்துவா. Every state government has adopted soft Hindutva, including DMK. அகிலேஷ் யாதவ் வந்து பிரயாக்ராஜில் போய் குடமுழுக்கில் ஈடுபடுறார் என்றாலும் உத்தவ் தாக்கரே மூஞ்சில சாணியை பூசினா கூட 2019 முதலமைச்சரானா கூட திருப்பி வந்து இந்துத்துவ அடாப்ட் பண்ண வந்துட்டாரு மகாராஷ்டிரால. he is trying to get closer to BJP. அதேப்பட்ட நாரா சந்திரபாபு நாயுடு நேற்று திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் வேலை கிறிஸ்துவர்கள்லாம் எடுத்தார். ஸோ இதெல்லாம் வாட் டஸ் இட் இண்டிகேட்? அதையும் தவிர பங்களாதேஷில் நடந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது ட்ரம்ப் வந்த பிறகு. ஸோ ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்டேட் நிறைய உள்ள இருக்குங்க அருண். அதெல்லாம் விவாதிக்கணும்னா 2 மணி நேரம் வேணுங்க. பட் ஒன்லைன் நமக்கு புரியுறது இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் அப்படின்றது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி.